வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 2 சூப்பரான மைனிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2 மைனிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்று இப்போது லைவில் மைனிங் இருக்குது, ஒன்று மைனிங் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ரெண்டுமே வந்து ஃபஸ்ட் கிளாஸ் மைனிங் ஆல்ரெடி விட்ரால் கொடுத்துருக்காங்க. இப்போ செகண்ட் பேஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எப்படி அட்டன் பண்ணணும் என்ன ஏது டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி புதுசாக போகிற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அதே சமயம் வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, நீங்கள் போகிற லைக் வந்து ஒவ்வொரு லைக்குமே அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி மைனிங் நான் பண்ணக்கூடிய எதிர்பார்ப்பு இருக்கும், அவங்களுக்கு வந்து எதுவும் கிடைக்காம இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும்போது அவங்க இதில் வந்து பயன்பெறுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் நாங்கள் வந்து கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷனில். ஓகேங்களா? அவை மைனிங். ஓகேங்களா? அவையோட மோசோ மைனிங் பேர். அவை மைனிங் நம்ம கேள்விப்பட்டோம். அவை ஆல்ரெடி விட்ரால் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம சேனலில் வீடியோ இருக்கும், போஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து விட்ரால் வீடியோ இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அந்த அவை மைனிங்கில் தான் 2வது பேஸ் மோசோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. டேரெக்டாக அவையோட போஸ்ட்லேயே இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதை. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம அந்த மைனிங் பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லிங்க் இருக்கும் பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அந்த லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நம்ம கொடுத்தா அங்கே வந்து டெலகிராம் சேனல் தான் வரும். அங்கே வந்து அந்த லிங்க் எடுத்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள். இந்த ப்ளே நோ அப்படிங்கிறத கொடுங்க, ஸ்டார்ட்டு கொடுங்க. ஒன்றும் இல்லை கைஸ், பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டாப்பில் இங்கே ஒரு பொம்மை இருக்குல்ல, இந்த ஸ்மைல் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு விரலில் அப்படியே டேப் பண்ணுங்கள். ஓகேவா? இங்கே கீழே பாருங்கள் கவுண்டிங் ஆகுதா, 10, 11, 12, 14, 18, 20 அது வந்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது போல் 1000 டைம்ஸ் வரும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்கே 1000 இருக்குல்ல, 1000 வந்து மைனஸ் ஆகிட்டே இருக்குது, இங்கே ப்ளஸ் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ இது போல் பண்ணிட்டே வரணும். ஒரு நிமிஷம் நான் முடிச்சுட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 1000 வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளைம் இருக்குது பாருங்கள், இதை கொடுங்க. அவ்வளோதான், 1000 பாயிண்ட்ஸ் வந்து மேலே வந்து ஆட் ஆகிடுச்சு. ரைட்டுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது போல் அதாவது 4 ஹவர்ஸ் ஒன்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி டேப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு வந்து 6 தடவை வரும். ஓகேங்களா? அதாவது 6 × 4 24. ரைட்டுங்களா? ஸோ நம்ம வந்து 6 தடவை டச் பண்ண முடியுமானா முடியாது, நம்ம தூங்குவோம், வேலையாக இருக்கும், அந்த டைமாக இருக்கும். ஸோ 2 தடவை மிஸ் ஆனால் கூட கண்டிப்பாக 4 டைம் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ 4000 பாயிண்ட் ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஈஸியாக எடுத்துட முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பாயிண்ட்ஸ் தான் ஆக்சுவலாக. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து டோக்கனாக வந்து ரேஷியோவில் நம்ம வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அது எந்த ரேஷியோ, எவ்வளோ டோட்டல் சப்ளை, அதெல்லாம் பார்த்து நமக்கு இப்போ தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏர்லியாக பண்ணும்போது தான் இந்த 1000 கூட கிடைக்கும். போக போக இந்த 1000 வந்து 500 மாறும், அப்புறம் 250 மாறும், அப்புறம் 125. இது மாதிரி ரேஷியோ குறைச்சிட்டே போவாங்க. அதாவது இந்த ஸ்பீடு. சரிங்களா? ஒரு 4 ஹவர்ஸ்க்கு ஒரு இப்போ 1000 கிடைக்குது இல்லையா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 500 தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது போல் வந்து அந்த நெருக்கடி கொடுப்பாங்க. அதனால் சீக்கிரமாக ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டாஸ்க்குன்னு ஒரு பேஜ் இருக்கும் பக்கத்தில். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். ஃபாலோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த கோங்கிறத கொடுங்க. ட்விட்டருக்கு போவோம். ஸோ அந்த ஃபாலோ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ அந்த பெல் ஐக்கனை கூட ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து செக் அப்படிங்கிறத கொடுங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்குண்டான பாயிண்ட் வந்து நமக்கு இங்கே வந்து பாருங்கள் ஆட் ஆகிருக்கும். 2000 வந்துச்சா? ஸோ நம்ம இப்போ ஏர்ன் பண்ணுறது ஒரு 1000 டேப் பண்ணது, அது ஒரு 1000. இப்போ வந்து இந்த சேனலை வந்து ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க. சும்மா ஏதாவது ஒரு லைக் போடுங்க, ஏதாவது ஒன்று பண்ணிட்டுங்க. இங்கே ஒரு செக் பண்ணுங்கள். ஸோ திரும்ப அவங்க கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அங்கேயும் இப்போ ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணிட்டு சும்மா ஏதாச்சும் ஒரு மெசேஜ், ஹாய், ஹலோ, குட் மார்னிங், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு விடுங்க. போட்டிங்கன்னா நீங்கள் ஆக்டிவாக அவ்வளோதான் அர்த்தம். சரிங்களா? அதுவும் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த பாயிண்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் லிங்க் வேலெட். ஓகேங்களா? இது இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? எந்த வேலெட்டில் லிங்க் பண்ணணும் என்னங்கிறது நான் வந்து ஃப்யூச்சரில் சொல்கிறேன். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டான் வேலெட் தான் கேட்குறாங்க, டான் கீப்பரு. பட் ஆனால் இப்போதைக்கு பண்ண வேண்டாம். இது ப்ராப்பராக அப்டேட் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். டெலகிராம் சேனல் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்வைட் வந்து உங்கள் லிங்க் இருக்கும். ஓகேவா? இது 3 ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணாங்கன்னா ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுதான் இந்த டாஸ்க். ஓகேங்களா? இந்த டாஸ்க்கில் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த டாஸ்க். ஓகேங்களா? அதாவது 900 பாயிண்ட்ஸ் கிடைக்கும் 3 ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து 900 3000. ஓகேங்களா? ஒரு ஃப்ரெண்டுக்கு 1000 அந்த ரேஞ்சில் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணதாக தான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லைனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரைட்டுனா இது ஓகே முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த டாஸ்க்கு ஃப்ரெண்டு வந்துடும். அப்புறம் ப்ரொஃபைல் போங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், அதாவது ப்ரொஃபைலில் நம்ம வந்து ஏர்ன் பண்ண பாயிண்ட்ஸ் ஷோ ஆகுதா, கீழே பாருங்கள் லிங்கே வேலட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல அதே டாஸ்க்கு தான். இது இப்போதைக்கு பண்ண வேண்டாம். அதை விட்டுட்டு அது கீழே பாருங்கள் எக்ஸ் அக்கௌண்ட்டு, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ட்விட்டரில் போங்க. அதாவது ஆத்தரைஸ் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம ட்விட்டர் அக்கௌண்ட்டை வந்து இதோட ஆத்தரைஸ் பண்ணணும். ஸோ பண்ணிக்கோங்க. ஓகே, சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்து முடிஞ்சிடும் டாஸ்க்கு. ஸோ நம்ம டெலகிராமில் வந்துடுவோம்.
இப்போ திரும்ப போய்ட்டு ப்ரொஃபைல் போய்ட்டு இந்த பேஜில் பாருங்கள், இங்கே பாருங்கள் என்னோடய நேம் ஷோ ஆகுதா, உங்கள் ட்விட்டரோட ப்ரொஃபைல் நேம் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். ஸோ ப்ரொஃபைல் வந்து இதோட மஸ்ட்டு இது வந்து ஆத்தரைஸ் பண்ணணும். இது பண்ணால் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு மீனிங். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம், ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ஒயிட் பேப்பர் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை ரீட் பண்ணி பார்த்துக்குவாங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு குட் ப்ராஜெக்ட்டு, எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த அவை மைனிங் வந்து சூப்பரான ப்ராஜெக்ட்டு, வேறு லெவலில் ப்ராஃபிட் கொடுத்தாங்க. ஸோ உங்களெல்லாம் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து வீடியோ கூட போட்டிருக்கோம். ரைட்டுங்களா? சரி, ஓகே, அவ்வளோதான். இவ்வளோ தான் டாஸ்க்கு. ரைட்டுங்களா? இதில் வந்து நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த ப்ரீமியம் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க டெலகிராம் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அவருக்கு 10,000 பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே வந்து நார்மல் யூஸில் இருந்தால் 5,000 பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து இன்வைட் பண்ணி என்பதும் அந்த இடத்துல இருக்குது. 2 லெவல் இருக்குது. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல 2 லெவல் இன்கம் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல். ஸோ அதுக்கு என்னென்ன ரேஷியோ அப்படிங்கிறது கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்வைட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு யூடியூபரோ ஒரு டெலகிராம் ப்ரீமியம் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு வந்து பெரிய பெனிஃபிட் இருக்குது. முடிஞ்ச எல்லாருமே டெலகிராம் ப்ரீமியம் அக்கௌண்ட் எடுக்க பாருங்கள். ஒரு 1 மந்த்தோ இல்லை 6 மந்த்தோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக இது போல் டாஸ்க் வரும்போது நமக்கு வந்து நிறைய இப்போ வந்து இந்த பாட் மணி தான் வருது இல்லையா? ஸோ அதில் வந்து ப்ரீமியம் யூஸருக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நிறைய கொடுக்குறேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மீமிஃபை. இந்த மீமிஃபைல பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து 10 லட்சம் டோக்கன் ஃப்ரீயாக தராங்க. ஒரு ஸ்டோரி அப்டேட் பண்ணோம், ப்ரீமியம் யூஸருக்கு மட்டும் அது கிடைக்கும். 10 நாளில் 1 கோடி காயின் அது கிடைக்குது இல்லையா? அதுபோல் நிறைய பாட்டுக்கு வந்து ப்ரீமியம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் உங்களால் முடிஞ்சால் தேவைப்பட்டால் ப்ரீமியம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சன் வேவ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சன் வேவ் மைனிங். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐஸ் மைனிங் பார்த்தோம் இல்லையா? அதோட செகண்ட் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஐஸ் மைனிங்கோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் சொல்லலாம். அதாவது ஐஸ் மைனிங்கோட செகண்ட் ப்ராஜெக்ட்டு. ஆனால் ஐஸ் பிளாக் செயினில் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐஸ் மைனிங் நம்ம பண்ணோம் இல்லையா? ஸோ அவங்களோட செகண்ட் ப்ராஜெக்ட் தான் இது. ஓகேங்களா? ஆனால் ION பாருங்கள், ஐஸ் பிளாக் செயின் இருக்கு இல்லையா? ஐஸ் பிளாக் செயினில் ரன் ஆகக்கூடிய டோக்கன் தான் SW அப்படிங்கிறது. அதுதான் அந்த டோக்கன், இந்த மைனிங். ஓகேங்களா? ஸோ ஐஸ் பிளாக் செயினில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு அந்த பிளாக் செயினில் வரக்கூடிய மைனிங் தான் இது. ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நான் இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த ரெஃபர் கோடை வந்து ஜஸ்ட் காப்பி அப்படிங்கிறத கொடுத்துக்குவாங்க. முதல்ல கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏபிகே வேணால் ஏபிகே பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் நீங்கள் பண்ணோன்னா ப்ரௌசர் கொடுத்துக்குவாங்க. இல்லை ப்ளே ஸ்டோர் வேணால் ப்ளே ஸ்டோரில் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலகிராம் பாட்டில் வேணாலும் பாட்டை கொடுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ நான் பாட்டை கொடுக்குறேன். பாட்டை கொடுத்துட்டு ஸ்டார்ட்டை கொடுங்க. ஸோ இது போல் வந்துடும். ஓகேங்களா? இங்கே வந்து உங்களோட மெயில் ஐடி கொடுத்துட்டு லாகின் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி கேட்கும். ஓகேங்களா? அந்த ஓடிபி வந்து உங்கள் மெயிலுக்கு வந்து வரும். ஸோ இங்கே பாருங்கள், ஓடிபி வந்துருக்கு நமக்கு. ஓகேங்களா? ஓடிபியில் போய்ட்டு எல்லா ஃபோல்டரும் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸ்பேம் ஃபோல்டரு, ஆல் மெயில் எல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி ரிசீவாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 444 அப்படிங்கிறத கொடுங்க. இதுதான் நம்மளோட ஓடிபி. ஓகேங்களா? ஸோ ஓகே, அவ்வளோதான் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்த பேஜ் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், மைனிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இங்கே என்டர் யுவர் நிக் நேம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நிக் நேம் கொடுக்கணும். நிக் நேம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, உங்கள் பேர் தான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து இப்போ வெறுமனே போஸ்ன்னு போட்டால் என்னோடய நேம் வந்து எடுக்காது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஏன்னா போஸ் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா OMM போஸ் அப்படின்னு போடுறேன். இங்கே வந்து ஒரு டிக் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அதாவது என்டர் நிக் நேம் அப்படிங்கிறது ஹூ இன்வைட்டட், யார் உங்களை இன்வைட் பண்ணாங்க, அதாவது என்னோடய இன்வைட் கோடு. ஓகேங்களா? ஸோ நான் கொடுக்குறேன் பாருங்கள் இன்வைட் கோடு. அந்த கோடு எங்கே கொடுக்கணும், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ பார்த்துக்கோங்க, OMM தமிழ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கம்ப்ளீட் கொடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து திரும்ப கம்ப்ளீட் கொடுங்க. ரிவார்டு நம்ம வெல்கம் போனஸ் வந்து 10 SV வந்து SW வந்து ஆட் ஆகிடும். ரைட்டுங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஓட ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா டைம் ஓட ஆரம்பிச்சிடும். அதாவது 23.5 ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம ஆன் பண்ணால் போகிறோம். ரைட்டுங்களா? ஸோ அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சாச்சா? ஸோ மைனிங் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் கவுண்டிங் ஓட ஆரம்பிச்சிடும். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வேலை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? இப்போ ஸ்டார்ட் பண்ணி வரைக்கும் வந்துட்டோம் நம்ம. அடுத்தது ப்ரொஃபைல்ஸ் பிக்சர். ஓகேங்களா? இது ஒன்று கேட்குறாங்க. ப்ரொஃபைல் பிக்சர் அப்படிங்கிறது நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சும்மா ஆன்லைனில் நெட்டில் டெவலப் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஓகே, நான் ப்ரொஃபைல் பிக்சர் வந்து வச்சுட்டேன். ரைட்டுங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபாலோ பண்ணுற வரைக்கும் வந்துவிட்டோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள் டெலகிராம் நிக் நேம் போடுங்க. ஓகேவா? ஸோ என்னோடய நிக் நேம் வந்து நான் போடுகிறேன்.
ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பாக இருந்தால் டெலகிராமில் வந்து ஓப்பன் பண்ணும். ஓகேங்களா, உங்கள் நிக் நேம் கொடுத்தோடனே, அதாவது நிக் நேம் அப்படிங்கிறது ஒன்று உங்களோட யூசர் நேம் அது எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதை கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து ஆப்பில் பண்ணுறோம், டெலகிராம் ஆப்பில் பண்ணுறதுனால ஸோ நமக்கு வந்து அது ஓப்பன் ஆகாது. ஓகே, நீங்கள் வந்து இந்த சன்வேவ்ஸ் ஆப்பில் பண்ணிங்கன்னா ஏபிக்கு, அதாவது ப்ளே ஸ்டோரில் பண்ணுறோம் இல்லையா ஆப், அந்த ஆப்பில் பண்ணிங்கன்னா இங்கே வந்து டெலகிராம் வந்து ஓப்பன் ஆகிட்டு உடனே ஜாயின் பண்ண சொல்லுவோம். ஸோ நான் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஜாயின் டெலகிராம் இருக்குல்ல, இது கொடுங்க. அவ்வளோதான், இப்போ ஜாயின் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடும். ரைட்டுங்களா, ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணால் போதும். ஓகேங்களா, ஜஸ்ட் அவ்வளோ இந்த 3 கோடை டச் பண்ணி ரீலோட் அப்படின்றத கொடுத்தோடனே முடிஞ்சிச்சு. ரைட்டுங்களா, இப்போ கடைசியாக இருக்கிற டாஸ்க் இது ஒன்று தான். ஸோ 5 இன்வைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது வந்து தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். மேபி ஃப்யூச்சரில் கேட்பாங்களான்னு தெரியாது. ஸோ முடிஞ்சால் பண்ணுறதா பண்ணி வச்சுங்க. ஏன்னா ஒரு ஆள் 5 இன்வைட் தான் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த அதாவது ஆல்ரெடி இந்த ஐஸ் போல் இது கிடையாது. ஐஸில் வந்து அன்லிமிட்டட் ரெஃபர், இது வந்து லிமிட்டட் தான். ஓகேங்களா, ஸோ அதுக்கு மேலே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், இந்த பூஸ்ட் இருக்குது பாருங்கள், SW, இது வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே பூஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள், தெளிவாக பாருங்கள். ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் லெவலில் இருக்கோம். ஓகேங்களா, ஃப்ரீயில் இருக்கும். 206 ஐஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் 5 இன்வைட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, 206 ஐஸ். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது லெவலுக்கு 418, 3வது லெவலுக்கு வந்து 618, 4வது லெவலுக்கு வந்து 824. ஸோ 5வது லெவலுக்கு வந்து 1031 ஐஸ் கொடுக்கணும். ஓகேங்களா, இந்த ஐஸை வந்து நம்ம இங்கே கொடுத்தா தான் நம்ம வந்து 25 இன்வைட் வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதே போல் இந்த மைனிங் வந்து 2 நாள் டைம் இருக்குது நமக்கு. ஆல்ரெடி 1 நாள் தான் டைம் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ நம்ம 1 நாள் மிஸ் பண்ணி கூட பண்ணலாம். 2 டேஸ் வரைக்கும் நம்ம டைம் இருக்குது. இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து இதுக்குண்டான பேமெண்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு போகும். அதை கொடுத்து நான் பண்ண ஒரு ரெடியாக இருக்கேன், வில்லிங்காக இருக்கேன், நான் ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை ப்ரோ எனக்கு போகிறேன், எனக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறதே கிடைக்கட்டும், நான் ரெஃபரே பண்ணாமல் வரேன் அப்படின்னா அப்படியே ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா, சரி ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பை ஐஸ்ன்னு போட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, கேட்டேவே, MX, பிட்மார்ட்டு, ஸோ பிட்ரூ, இந்த கூக்காயின், இந்த மாதிரி எல்லா எக்ஸ்சேஞ்சுலையுமே இங்கே வந்து ஐஸ் மைனிங் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, ஐஸ் டோக்கன். ஓகேங்களா, ஸோ அங்கே போய் நீங்கள் பை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த லெவல் நம்ம இருக்குன்னா இந்த கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா 1031.0.61. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. 5வது லெவலுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா இங்கே வந்து கிளிக் பண்ணுங்கள், இங்கே வந்து ஷோ பண்ணுங்கள், இங்கே வந்து ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இதை காப்பி கொடுங்க. காப்பி கொடுத்துட்டு நான் சொன்னேன் இல்லையா அந்த எக்ஸ்சேஞ்சு. ஸோ நான் வந்து எதில் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிட்டத்தட்ட $5.5 எனக்கு வந்து செலவாச்சு. அரௌண்ட் ஒரு $6 வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து பிட்கெட் எக்ஸ்சேஞ்சு, பிங்எக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து நான் வந்து பை பண்ணேன். ஏன்னா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஃபீஸ் வச்சுருந்தாங்க, 30 ஐஸ் தான் ஃபீஸாக இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த லெவலுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்ன பண்ணேன், இந்த அட்ரஸை கொடுத்து அங்கேருந்து உங்கள் ஐஸ் டோக்கனை, அதாவது நல்லா கவனிச்சிக்கங்க, விட்ராவல் ஃபீஸ் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 1031.061 நமக்கு தேவை. ஆக்சுவல் அமௌண்ட் இதுதான் நமக்கு வந்து ரிசீவ் ஆகணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அங்கே எவ்வளோ ஃபீஸ் எடுக்கிறாங்களோ அதை சேர்த்து பை பண்ணிக்கோங்க. இப்போது 1031.061 அப்படி குத்தினா தான் இந்த 30 ஃபீஸ் போக உங்களுக்கு இது வந்து சேரும். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிறது 30 ஃபீஸ் உள்ள எக்ஸ்சேஞ்சில் கொடுத்தா ஃபீஸ் 100 இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. ஓகேவா, எக்ஸாக்ட் அமௌண்ட்டு நீங்கள் இங்கே அமிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். அப்படி இல்லைன்னா உங்கள் ஃபண்டு வேணால் போய்டும். ஓகேங்களா, கரெக்டாக அங்கே சொல்லியிருப்பாங்க, படித்து பாருங்கள், தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ எக்ஸாக்ட் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ நீங்கள் அதை தான் வந்து இங்கே ரிசீவ் பண்ணணும். அதாவது ஃபீஸு போக நான் இங்கே கொடுத்துட்ட முறை எனக்கு 1000 தான் வந்தது எனக்கு அப்படின்னா அது கணக்கு வராது. அந்த ஃபீஸ் போக இங்கே ரிசீவ் ஆகிறது இந்த 0 பாயிண்ட்லேருந்தே கணக்கு வச்சுக்கணும். ஓகேவா, அதுபோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகும். இது வந்து ஆப்ஷனல் தான், எல்லாருக்கும் கிடையாது. ரெஃபர் பண்ணக்கூடியவங்க என்னால் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்து இதை 2 ஐடிக்கு நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் இந்த விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த ஐடி நான் பண்ண போகிறதில்ல, இந்த ஐடி நான் பண்ண போகிறதில்ல, சும்மா நான் டம்மிக்காக தான் யூஸ் பண்ணேன். அதாவது இந்த வீடியோக்காக தான் இந்த ஐடி நான் க்ரியேட் பண்ணேன். ஓகேங்களா, ஸோ மல்டிபிள் ஐடி ஒரே மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத நான் பண்ணல. ரைட்டுங்களா, சரி ஓகே. ஸோ அதை கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நெட்வொர்க்கில் நீங்கள் வந்து அமிச்சிங்க, ஆர்பிட்ரம்மா, பிஎன்பியா, எத்திரிமா, மோஸ்ட்லி பிஎன்பி தான் அமுச்சிருப்பீங்க. ஓகேவா, நான் அமுச்சது பிஎன்பி, நீங்கள் ஆர்பிட்ரமில் பண்ணிட்டீங்கன்னா ஆர்பிட்ரம் கொடுங்க. பிஎன்பி செயினில் கொடுத்தீங்கன்னா பிஎன்பிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு அந்த டிரான்சாக்ஷன் ஆஷ் இருக்கும். ஓகேவா, எல்லா விட்ராவல்லையும் போய் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஆஷ் போட்டு காப்பி பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேமெண்ட்டு சக்ஸஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஆட் ஆகிடும்.
அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெவல் 5 இப்போ நான் செலக்ட் பண்ணோம் இல்லையா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது லெவல் 5க்கு உண்டான அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே வந்து உங்களுக்கு வந்து 5 ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இன்வைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா, இங்கோட பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒவ்வொரு லெவலுக்கு வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், அதாவது ஃபஸ்ட் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா 16 கிடைக்குது. ஓகேங்களா, 16 கிடைக்கும். ஸோ ஜூன் 22 ஓகேங்களா. ஸோ ஜூன் 29க்கு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் ஏதோ குறைப்பாங்க, வீக்லி குறையிறாங்க பாருங்கள். ஓகேங்களா, ஸோ 8 வரும். அப்புறம் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா 4ஆக மாறும். அப்புறம் வந்து 2ஆக மாறும். அதாவது மைனிங் ஸ்பீடு. ஓகேங்களா, ஸோ இது போல் வந்து போக போக குறைச்சிக்கிட்டே வருவாங்க. ரைட்டுங்களா, அதுபோல் பார்க்கும்போது இப்போ 8வது லெவல் இந்த ஆகஸ்ட் 15 பார்த்தீங்கன்னா இந்த கடைசி லெவலில் வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேபி அப்போது ஆகஸ்ட்டில் முடியக்கூடிய வாய்ப்புகள் இதில் இருக்குது. ரைட்டுங்களா, ஆகஸ்ட் வரைக்கும் தான் மைனிங் நடக்கும். அதுக்கு மேலே இருந்தால் கூட ஒரு மாதம் இருக்கலாம், ஆகஸ்ட் அக்டோபர். ஏன்னா அக்டோபரில் தான் ஐஸ் மைனோட மெயினிட்டி கொண்டு வர சொன்னாங்களே, மேபி இது அது ஒன்றா கொண்டு வரதுக்கூடான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இருக்கிறது 3 மாதம் தான். ஷார்ட் பீரியடில் கடகடன்னு ஏர்ன் பண்ண பாருங்கள். ஓகேவா, ஸோ சொல்லிட்டேன். இந்த நீங்கள் டெய்லி உள்ளே வரீங்க. இப்போ நான் ஃபஸ்ட் சொன்ன செட்டப்லாம் முடிச்சுட்டு இதை போய் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி போடுங்க, அவன் தான் மைண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு டச் பண்ணாலே போகிறோம். ஒரு வேளை நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்க, இப்போது இன்றைக்கி காலைல 6 மணிக்கு பண்ணிட்டீங்க, திரும்ப வந்து சாயந்தரம் ஒரு 6 மணிக்குன்னா ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், அழுத்து பிடிங்க, திரும்ப வந்து ரீஸ்டார்ட் ஆகும் மைனிங். ஓகேவா, அதோடு அடுத்த நாள் சாயந்தரம் ஒரு டைம் இருக்கும். ஸோ இதுதான் ஐஸில் கொடுத்துருந்தாங்க, அது போல் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ இந்த I1 நெட்வொர்க் தான் ரன் ஆகுது. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. இதான் ION, அதான் ஐஸ் நெட்வொர்க்கோட ஓன் செயின். இதான் ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு முன்னாடி ஐஸில் கூட பார்த்தீங்கன்னா BNB மற்ற செயினாக கொடுத்தாங்க. ஸோ இப்போ ஐஸில் வந்து மெயின் நெட் கொண்டு வரும்போது ION தான் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது வந்து எப்படி பார்த்தாலும் I1 தான் ரன் ஆக போகுது. ரைட்டுங்களா, சரி ஓகே, எல்லாமே சொல்லிட்டேன், தெளிவாக புரியும் நம்புகிறேன். மிஸ் பண்ணாதீங்க. 2 மைனிங்குமே ஒரு ஒர்த்தான மைனிங். ஸோ லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், அவசியம் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். தேங்க்யூ.